ஷன் SION சரிங்களா. ஸோ அப்போ SION வந்தாலும் நம்ம என்ன சொல்கிறோம் டெசிஷன். எக்ஸாம்பிள் பாருங்கள் டெசிஷன். ஸோ அப்போ இந்த வேர்டை நம்ம என்ன செய்யக்கூடாது டியோன் ஷியோன் அதே மாதிரி எது மாதிரி வாசிக்கக்கூடாது ஷன் தான் வாசிக்கணும் சரிங்களா. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள் ஷன் டைமென்ஷன். அதுக்கப்புறம் பாருங்கள் இம்மர்ஷன். ஸோ இம்மர்ஷனில் லாஸ்ட் என்ன SION வந்துருக்கு சரிங்களா. ஸோ இந்த இடத்துல அதுக்கப்புறம் பாருங்கள். ஸோ இதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஷன் வந்தால் நம்ம என்ன செய்யணும் SION ஆர் TION வந்தால் ஷன் தான் நம்ம என்ன செய்யணும் வாசிக்கணும் உச்சரிக்கணும் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் PSY இதை நம்ம எப்படி வாசன் சைக்காலஜி சைக்கோ அப்படின்னு சொல்லுவோம்ல வேர்ட்ஸ். ஸோ சைக்காலஜின்னு சொல்லும் போது அந்த இடத்துல நம்ம என்ன வரும்னா P வரும். ஆனால் P என்னது இருக்கும் சைலண்டாக இருக்கும். SYயை தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோங்க. பாருங்கள் எக்ஸாம்பிள் பாருங்கள் சைக்கோன்னு கொடுத்துருக்கு. இதில் நம்ம ப்ரொனன்சியேஷன் எப்படி இருக்குது P சைலண்டாக தான் இருக்குது சரிங்களா. SY தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம் சைக்காலஜி அப்படின்னு சொல்கிறோம்ல சரிங்களா. ஸோ அப்போ இதையும் பார்த்துங்க. அது மாதிரி TURE இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் எப்படி டார்ச்சர் சரிங்களா. தமிழில் கொடுத்துருமாங்க இதே மாதிரி தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அதுமாதிரி UGH இது வந்தால் ஃபேஸ் சவுண்டு தான் ரஃப். எக்ஸாம்பிள் பாருங்கள் ரஃப். ஸோ ஃபேஸ் சவுண்டு தான் இது வரும். இந்த இடத்துல ஒகு இதே மாதிரி நீங்கள் வேறு எந்த ப்ரொனன்சியேஷனும் கொடுக்க வேண்டாம். ஃபேஸ் சவுண்டு கொடுத்தாலே போதும் ரஃப் சரிங்களா. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் GNT at கேட்ச். ஸோ கேட்ச் பண்ணான்னு சொல்லாத நம்ம பாஸ்ட்டில் சொல்லும்போது காட் த பால் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ காட். ஸோ அந்த இடத்துல ஆர்ட் முடியும் சரிங்களா. எப்படி டேஸ் சவுண்டில் முடிகிற மாதிரி இருக்கும் காட் பாட் சரிங்களா. காட் இந்த இடத்துல எப்படி இருக்கும் GNT வந்தால் நம்ம எப்படி சொல்லணும் ஆர்ட் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. அடுத்து NG வந்தால் இங்கனா சவுண்டு சரிங்களா. தமிழில் இங்கு. எக்ஸாம்பிள் பாருங்கள் சிங் ரிங் ஹே சிங்ஸ் வெல். ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம் சிங். ஸோ NG வந்தால் நம்ம என்ன சொல்லுவோம் தமிழ் சவுண்டில் இங்கு அந்த சவுண்டை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி உச்சரிக்கும் சரிங்களா. NK பாருங்கள் இன்க். எக்ஸாம்பிள் பாருங்கள் சின்க் வின்க் இன்க் சரிங்களா. அப்போ இன்க்குன்னு சொல்கிறோம் சரிங்களா. எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் இன்க் இப்படி தான் உச்சரிக்கும் சரிங்களா. அது மாதிரி SH வந்தால் ஷ் அப்படிங்கிற சவுண்ட் வரும். ஷைன் ஷைன் ஷோகேஸ் இதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் நிறைய பார்க்கலாம். ஸோ SH வந்தால் என்னது ஷைன். அடுத்து பாருங்கள் SA வந்திருப்பாங்க சவுண்டு சேட் உட்காரு சாண்டு இதே மாதிரி சவுண்டில் வரும். இதெல்லாம் உங்களுக்கு ஃபெமிலியராக தெரிஞ்ச விஷயந்தான். ST வந்தால் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஸ்டூட்டுன்னு சொல்லலாம் ஸ்டக் வாட் எவர் இட் மேபி. நிறைய சென்டென்ஸ் உங்களுக்கு இது ஃபெமிலியராக உங்களுக்கு நீங்கள் பழக்கப்பட்ட வேர்ட்ஸ் தான். அப்போ ST வந்தால் நம்ம எப்படி சொல்லுவோம் தமிழில் பாருங்கள் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் ஸ்டூல் ஸ்டக் ஸ்டூட் ஹேவ் யூ அண்டர்ஸ்டூட் அப்படின்னு சொல்லணும்ல. அப்போ ST வருது அந்த மிடில் வருது. ஸோ ST வந்து நம்ம என்ன ஸ்டு. அப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் ஸ்டூல் ஸ்டக் சரிங்களா. அதுக்கப்புறம் பின். ஸோ பின்னுங்கிற வேர்டில் முடித்தா நம்ம என்ன செய்வோம் டின். எக்ஸாம்பிள் இஃப் does not come சரிங்களா. இந்த இடத்துல என்னென்னா பைன் அதாவது எண்டிங்கில் PIN இருக்கலாமா. இதில் எண்டிங்கில் வந்துச்சுன்னா வரலன்னா நம்ம என்ன செய்யணும் டின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் வேர்ட்ஸை பாருங்கள் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள் பைன் சொல்கிறோம் PINE சொல்கிறோம் FINEன்னு சொல்கிறோம் ஃபைன் டைன் சொல்கிறோம். வந்துச்சுன்னா நம்ம சவுண்டில் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் உச்சரிக்கணும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள் PIN கொடுத்துருக்கோம்ல. PIN கொடுத்துருக்கும் போது நம்ம பின் அப்படின்னு சொல்லுவோம். அதே இது கீழே உள்ள எக்ஸாம்பிள் பாருங்கள் PINE கொடுக்கும் போது சவுண்ட் லாஸ்ட்டாக எண்ட் ஆகுதுன்னா நம்ம என்ன சொல்லணும் ஃபைன் ஹவ் ஆர் யூ அப்படிங்கிறப்ப நம்ம என்ன சொல்லுவோம் ஐம் ஃபைன். ஸோ இந்த இடத்துல ஐம் ஃபின்னு சொல்ல மாட்டோம் ஃபைன். ஸோ ப்ரொனன்சியேஷன் டிஃபர் ஆகும். எதை பொறுத்து ஆகுது பாருங்கள். ஸோ ஒரு வேர்டுக்கு அடுத்தவன் அது ஒரு வேர்டு பின்னு இருக்கும் அதுக்கு லாஸ்ட்டில் முடியும் போது முடியலைன்னா அதை நம்ம எப்படி சொல்கிறோம் டின் இப்படின்னு சொல்லுவோம் டின் எதுனாலும் சொல்லலாம் சரிங்களா. ஸோ அதே இது ஈயோட முடியுதுன்னா நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம் ஃபைன். அந்த சவுண்டு வருது எப்படி வருது அந்த சவுண்டு வருது ஃபைன் டைன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்களா. ஸோ இதே மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும் இந்த இதை நம்ம பார்க்கணும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம்.
ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சைலண்ட் லெட்டர் வேர்ட்ஸை பார்க்க போகிறோம். வாட் ஆர் த வேர்ட்ஸ் விச் ஆர் சைலண்ட் while we are pronouncing certain words. ஸோ certain letters வாசிக்கும் போது, ஒரு வேர்ட்ஸ் வாசிக்கும் போது, ஒரு vocabulary வாசிக்கும் போது அதில் உள்ள ஒரு சில வார்த்தைகள் வந்து சைலண்ட்டாக இருக்கும். நம்ம அதை சத்தமாக ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதே மாதிரியான வார்த்தைகள் என்னென்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? சைலண்ட் பி. ஸோ சைலண்ட் வேர்ட்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், சைலண்ட் பி. இந்த இடத்துல பி மட்டும் சைலண்ட்டாக இருக்கும். சரிங்களா? பாம். இந்த இடத்துல ஃபைனலில் பி பாம் பி தெரியக்கூடாது. பிங்கிற வார்த்தை தெரியக்கூடாது. பாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லக்கூடாது. ஃபைனலில் பி இருக்கலாமா? ஸோ அது நம்மளுக்கு சைலண்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், டவுட்டில் மிடில் இருக்குது பி. சரிங்களா? இந்த இடத்துல டவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு பி தெரிகிற மாதிரி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த இடத்துல பியை நம்ம என்ன செஞ்சிடும்? சைலண்டில் போட்டுருவோம். அப்போ என்னது? அந்த பியை ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம், உச்சரிக்க மாட்டோம். அப்போ டவுட்டுன்னு சொல்லுவோம். ஐ ஹாவ் ஏ டவுட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ டவுட். ஸோ இந்த இடத்துல டீயை தான் நம்ம அழுத்துறோமே தவிர பியை நம்ம எதுவுமே செய்யலை, பியை ப்ரொனவுன்ஸ் பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், சைலண்ட் டி சவுண்டு சைலண்டாக ஆகும். எந்தெந்த வேர்ட்ஸ்லாம் பாருங்கள், லிசனில் டி வந்து எங்கே வருதுமா? மிடில் வருது. சரிங்களா? ஸோ அப்போ மிடில் வரும்போது அந்த டீயை நம்ம என்ன செய்கிறோம்? லிஸ்டன்னு சொல்லலை, அந்த டீயை என்ன இதில் இருக்குது? சைலண்டில் இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? லிசன். ஸோ மிடில் டீ வந்திருக்கு, அந்த டீயை என்ன செய்கிறோம்? சைலண்ட். அந்த டீயை ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. வாட்ச், இங்கே பாருங்கள், வாட்ச் மிடில் வருது. இங்கே வாட்ச் வாட்ச் தான் சொல்கிறோமே தவிர வாட்சி அப்படின்னு சொல்லிட்டு இட்டு நம்ம என்ன செய்யலை, அழுத்தலை. ஸோ அந்த இடத்துல டே சவுண்டு டீ இருக்கலாமா? அது சைலண்டில் இருக்குது, வாட்ச் தான் சொல்கிறோம். நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? வாட்ச். நெக்ஸ்ட் சைலண்ட் ஹெச். ஸோ ஹெச் சவுண்டு சைலண்டில் இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், கோஸ்ட். இதில் மிடில் வந்து ஹெச் வருது, நம்ம ஹெச்சை சைலண்ட் கொடுத்துட்டு கோஸ்ட்டுன்னு சொல்கிறோம். சரிங்களா? நம்ம ஆர். இனிஷியலில் ஹெச் வருது, ஹவரு அப்படின்னு சொல்லக்கூடாது, ஹவர்னு சொல்லக்கூடாது, ஆர். எப்படி சொல்லணும்? ஒன்னா. அந்த ஹெச் சைலண்டில் இருக்கணும், ஓ சவுண்ட் தான் நம்மளுக்கு வெளியே தெரியணும், ஆர். ஸோ இனிஷியலில் ஹெச் வந்திருக்கு, ஹெச் சைலண்ட். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், சைலண்ட் லெட்டர் கே சவுண்ட் என்னச்சுது? சைலண்டில். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், நோ. இனிஷியலில் கே வந்திருக்கு, நம்ம கே என்ன செய்யலை? ப்ரொனவுன்ஸ் பண்ணலை, உச்சரிக்கலை. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? நோ. ஐ நோ த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் நீங்கள் சொல்கிறீங்கன்னா இந்த இடத்துல நோ. சரிங்களா? அப்போ கே சைலண்டில் இருக்குது. அதுமாதிரி எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், நைஃப். இந்த இடத்துல நைஃபுங்கிறத நம்ம என்ன தான் உச்சரிக்கிறோம்? லெட்டர் என்ன தான் உச்சரிக்கிறோம்? கே என்ன போட்டிருக்கோம்? கே சைலண்டில் இருக்குது. கனைஃப்னு சொல்லலை, நம்ம என்ன சொல்கிறோம்? நைஃப். ஐ ஹாவ் எ நைஃப்னு தான் சொல்கிறோமே தவிர கனைஃப்னு சொல்லலை. அப்போ கே சைலண்ட். அதுமாதிரி நோவில் பாருங்கள், கே சைலண்டில் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ இனிஷியலில் கே வந்திருக்கு, அந்த கே வந்து கே சவுண்டில் வரும். அந்த கே சவுண்ட் என்னது இருக்குது? சைலண்டாக இருக்குது. நம்ம என்ன சொல்கிறோம்? எண்ணுக்கு தான் உச்சரிப்பு கூட சொல்கிறோம், ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். அப்போ நோ. ஐ நோ த ஆன்சர், ஐ ஹாவ் எ நைஃப் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் சைலண்ட் லெட்டர் வேர்ட் டபிள்யூ பாருங்கள், டூ. இந்த இடத்துல டூங்கிற போது அந்த வேர்டு இருக்கும் போது நம்ம மிடில் வந்து டபிள்யூ வந்திருக்கு. ஸோ அந்த டபிள்யூ நம்ம சொல்கிறோமா? இல்லை, டபிள்யூவை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணவில்லை. சரிங்களா? டூன்னு தான் சொல்கிறோம், அது சைலண்ட் விட்டுரும். வாட் இனிஷியலில் வந்திருக்கு, ஆட். இந்த டபிள்யூ வந்து அதிகமாக தெரியாது. சரிங்களா? ஆட். நெக்ஸ்ட் பாருங்கள், சைலண்ட் லெட்டர் ஜிங்கிற வேர்டு சைலண்டில் இருக்குது. எப்படி? சைன் போட சிக்னேச்சர்னு சொல்லணும்ல, சைன். அந்த இடத்துல சைன் போடும்போது நம்ம என்ன என்ன தான் சொல்லுவோம், ஜி என்ன செய்ய சொல்ல மாட்டோம். அப்போ மிடில் உள்ள ஜி வந்து என்ன இருக்குது? சைலண்ட் லெட்டர் வேர்டு. அதுமாதிரி ஃபாரின் இந்த இடத்துல ஃபாரிக்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது, ஃபாரிக்னு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஜி என்னதுமா? சைலண்ட். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லணும்? ஃபாரின். மிடில் உள்ள அந்த ஜி என்னது? சைலண்டில் இருக்குது. ஸோ ஃபாரின். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், சைலண்ட் லெட்டர் யூ. காட். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், காட். இந்த இடத்துல காட்னு சொல்கிறோம், மிடில் இருக்குது. ஸோ யூ சைலண்டில் இருக்குது. சரிங்களா? அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? GARD, காட்னு சொல்கிற மாதிரி தான் சொல்கிறோம். ஆனால் யூ இருக்குது, ஆனால் யூ சைலண்ட். காட்னு சொல்லக்கூடாது, காட். சரிங்களா? பிஸ்கெட். ஸோ மிடில் யூ சைலண்டில் இருக்குது. சரிங்களாம்மா? நெக்ஸ்ட் பாருங்கள், சைலண்ட் லெட்டர் சி. ஸோ சைலண்ட் லெட்டர் சியை பாருங்கள், கான்சியஸ். ஸோ மிடில் சி வந்திருக்கு, ஆனால் நம்ம எஸ் சவுண்ட் தான் நம்ம சொல்கிறோம். சி என்னதில் இருக்குமா? சைலண்டில் இருக்குது. சரிங்களா? ஸோ கான்சியஸ். நெக்ஸ்ட் டிசிப்ளின். மிடில் சி வந்திருக்கு, சைலண்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், சைலண்ட் வேர்ட் எல். அமண்ட். ஸோ அமண்ட். ஸோ அமண்ட்ங்கிற வேர்டு மிடில் எல் வந்திருக்கு, ஆனால் நான் என்ன செய்யலை? ப்ரொனவுன்ஸ் பண்ணலை, அமண்ட். சரிங்களா? எல் சைலண்ட். டாக். மிடில் பாருங்கள், டால்க்கு அப்படின்னு சொல்லலை, டாக். ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கள், எல் சைலண்டு, அமண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், டால். இந்த இடத்துல எல் சவுண்ட் என்னது? சைலண்டில் இருக்குது, டாக். சரிங்களா?
நெக்ஸ்ட்டு பாருங்கள் சைலண்ட் லெட்டர் பி. ஸோ நான் முன்னாடி நடத்தும்போது சொன்னேன். ஸோ பி சவுண்ட் வந்து பிஎஸ்ஒய் வரும்போது சவுண்ட் தான் வரும். ஸோ சைக்காலஜி இந்த இடத்துல பாருங்கள் ஃபிசிக்காலஜின்னு சொல்லலை, நம்ம பி என்ன செய்கிறோம் சைலண்டில் இருக்குது, நம்ம என்ன சொல்கிறோம் சைக்காலஜின்னு தான் சொல்கிறோம். ஸோ எஸ் தான் நம்ம சொல்கிறோம் சரிங்களா. இனிஷியலில் பி வந்துருக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் கபோர்ட். ஸோ கபோர்டில் பாருங்கள் பி சவுண்டு சைலண்ட், கபோர்டு தான் சொல்லுவோம், கப்போர்டு அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஸோ இந்த பி வந்து இந்த லெட்டர் வேர்டு, இந்த வேர்டில் இந்த லெட்டர் பி வந்து எதில் இருக்குது சைலண்டில் இருக்குது. நம்ம எப்படி வாசிக்கணும் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் கபோர்ட் அப்படின்னு சொல்லணும் சரிங்களா. நெக்ஸ்ட் சைலண்ட் லெட்டர் இ. ஸோ இந்த லெட்டர் இ வந்து நம்ம சைலண்டில் இருக்குது. ஏஜ் ஃபைனலில் இ வந்திருக்கு, ஆனால் நம்ம சைலண்ட் தான். ப்ரீத் இருக்குங்களா, இதுலேயும் சைலண்ட் தான் சரிங்களா. ப்ரீத் ஏ அப்படின்னு சொல்லக்கூடாது, ப்ரீத் அவ்வளோதான், இட்ஸ் எனஃப். நெக்ஸ்ட் பாருங்கள் சைலண்ட் லெட்டர் வேர்ட் டி. சைலண்ட் லெட்டர் வேர்ட் டியில் பாருங்கள் பேட்ச். எக்ஸாம்பிள் பாருங்கள் பேட்ச். இந்த இடத்த நான் வாசிக்கும் போது எப்படி வாசிக்கிறேன் பேட்ச், பிஏஜிஇ பேட்ஜின்னு தான் சொல்கிறேன் சரிங்களா. இது மிடில் டி வந்திருக்கு, டி என்னது சைலண்ட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள் வெனஸ்டே. வெனஸ்டேயில் டி என்னதுமா டி சைலண்ட் சரிங்களா. டி சைலண்டில் இருக்குது, நான் என்ன வாசிக்கிறேன் வெனஸ்டேன்னு சொல்கிறேன் சரிங்களா. டி சைலண்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு சைலண்ட் லெட்டர் எண்ணுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஆட்டம். ஸோ ஆட்டம் இது ஒரு சீசன், காலம். இந்த இடத்துல என்ன வந்து தெரியாது, எண்ணு வந்து லாஸ்ட்டில் எண்ணில் முடியும், ஆனால் என்ன நம்ம என்ன செய்ய மாட்டோம் ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம். அது சைலண்டில் வச்சுட்டு ஆட்டம் காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபைனலில் உள்ள எண் வந்து இந்த மாதிரியான வேர்ட்ஸில் சைலண்டில் இருக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு சைலண்ட் லெட்டர் வேர்ட் எஸ். இந்த எஸ் மோஸ்ட்லி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஐஸ்லேண்டுன்னு சொல்லுவீங்க. ஐலாண்டு நம்ம என்ன சொல்லுவோம் எஸ் என்னதாக இருக்கும் சைலண்ட்டாக இருக்கும் சரிங்களா. ஆனால் மோஸ்ட்லி நீங்கள் வாசிக்கும் போது என்ன சொல்லுவீங்க ஐஸ்லேண்ட் சொல்லக்கூடாது, ஐலேண்ட். அந்த எஸ் சவுண்ட் என்னது சைலண்டில் இருக்கும். நம்ம என்ன சொல்லணும் ஐலேண்ட் அப்படின்னு சொல்லணும். மிடில் உள்ள பாருங்கள் மிடில் எஸ் இருக்குது, இந்த எஸ் என்னது சைலண்ட் சரிங்களா. ஸோ இதுதான் சைலண்ட் லெட்டர் வேர்ட்ஸ். ஸோ அந்த வேர்ட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்தெந்த வேர்ட்ஸ் நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், எந்தெந்த வேர்ட்ஸ் சைலண்ட்டில் இருக்குது சரிங்களா, அதை தெரிஞ்சுக்கோங்க. அதைப்படி நீங்கள் என்ன செய்யுங்க வாசிக்கும் போது ரீடிங்கில் அதை இம்ப்ளிஃபை பண்ணுங்கள், அதை கொண்டு வாங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்க்கும் சிலபிஃபிகேஷன். எப்படி நம்ம சிலபிஃபை பண்ணணும் ஒரு வேர்டை, செர்டன் வேர்ட்ஸை எப்படி நம்ம பிரிக்கணும், தமிழில் சொல்லணும். நம்ம பிரிப்போம்ல வேர்ட்ஸை வந்து பிரிக்குவோம்ல. ஸோ அதை சிலபிஃபிகேஷன் மாத்திரையின் அடிப்படையில் தமிழில் பிரிக்கிற மாதிரி இங்கிலீஷில் நம்ம என்ன செய்வோம் சிலபிஃபை பண்ணுவோம். ஒரு வேர்டு இருக்குன்னா ஒரு கிளாஸரிலேருந்து உங்களுக்கு கிளாஸரி கொடுக்குறாங்க, அதில் வேர்ட்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அந்த வேர்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னா அதை எப்படி நம்ம பிரிக்கிறோங்கிறது தான் முக்கியம் சரிங்களா. எக்ஸாம்பிள் பாருங்கள் ரப்பர். ஸோ இதை எப்படி பிரிச்சுக்கோங்க 2 syllables. ஸோ அங்கே 2 syllables இருக்குது சரிங்களா. ர ப சரிங்களா, 2ஆக பிரித்து காட்டியிருக்கேன் சரிங்களா. நெக்ஸ்ட் வேர்டு பாருங்கள் புக்கு ஆல்ரெடி ஒரே சிலபிள் தான், அதை பிரிக்க முடியாது சரிங்களா. ஒரு சிலபிள் வேர்டு தான் புக்கு, அதனால் அதை பிரிக்க முடியாது. நெக்ஸ்ட் பாருங்கள் அண்டர்ஸ்டாண்ட். இதை நம்ம எத்தனை பிரிக்கலாம்னா 3ஆக பிரிக்கலாம். 3 syllables இங்கே இருக்குது. அண்ட் ட ஸ்டாண்ட் எத்தனை ட ஸ்டாண்ட். ஸோ 3 syllable வேர்ட்ஸ் சரிங்களா. எஜுகேஷன் ஷன் சரிங்களா. 4 syllables வேர்ட். இதில் நான் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு சொன்னேன் ஷன் வந்துருக்கு பார்த்தீங்களா, TION ஷன். TION வந்தால் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் ஷன் தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ எஜுகேஷனில் பாருங்கள் 4 syllables இருக்குது. ஷன் சரிங்களா, 4 syllables இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள் மோட்டிவேஷன் 4 syllables இருக்குது சரிங்களா, 4 syllables வேர்ட். ஸோ இதே மாதிரி நீங்கள் சிலபிஃபை பண்ணணும், ஒவ்வொரு வேர்ட்ஸையும் நீங்களாக சிலபிஃபை பண்ணணும் ஒவ்வொரு வேர்ட்ஸும். ஸோ லாங் வேர்ட்ஸை பாருங்கள். ஸோ சிலபிஃபிகேஷன்லேயே நம்ம எப்படி சிலபிஃபை பண்ண போகிறோம் பாருங்கள். சிலபிஃபிகேஷனுங்கிறது ஒரு வேர்டு. ஸோ அந்த வேர்டில் எத்தனை சிலபிள்ஸ் இருக்குது 6 syllables இருக்குது சரிங்களா. சிலபிஃபிகேஷன் இதில் 6 syllables இருக்குது சரிங்களா. இதில் 5ன்னு கொஞ்சம் மிஸ்டேக்குன்னா டைப் பண்ணியிருக்கு சரிங்களா. இதில் வந்து மிஸ்டேக்குன்னா 5ன்னு போட்டிருக்கு, ஆனால் 6 syllables சரிங்களா. சிலபிஃபிகேஷன். ஸோ 6 syllables இருக்குது சரிங்களா. சிலபிஃபிகேஷன் சரிங்களா. ஸோ 6 syllables இதில் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள் என்டர்டைன்மெண்ட். ஸோ எங்கே பாருங்கள் என்டர்டைன்மெண்ட். ஸோ 4 syllables இருக்குது சரிங்களா. என்டர்டைன்மெண்ட் 4 syllables இருக்குது. நெக்ஸ்ட் வேர்டை பாருங்கள் ரைட்டர்ஸ்னஸ். இந்த இடத்துல பாருங்கள் ரைட்டர்ஸ்னஸ்.
இந்த இடத்துல எத்தனை சிலபல்ஸ்மா இருக்குது நீங்களே பிரிங்க. ரைட் ஆஸ் நஸ். சரிங்களா? 3 syllables இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன். ஸோ இங்கே எத்தனை சிலபல்ஸ் இருக்குமா? 5 syllables இருக்குது. கம்யூனிகேஷன். சரிங்களா? 5 syllables இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், எக்ஸ்ட்ராடினரி. 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 ஓகேங்களா? எக்ஸ்ட்ராடினரி. இதில் 5 syllables இருக்குது. சரிங்களா? ஸோ 5 syllables இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், அட்மினிஸ்ட்ரேஷன். இதை எப்படி நம்ம பார்ட் பண்ணியிருக்கோம்? அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ எத்தனை? 5 வேர்ட்ஸ் வரும். சரிங்களா? அட்மினிஸ்ட்ரேஷன். 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 சரிங்களா? 5 syllables இருக்குது. இன்ஸ்டிடியூஷன். 4 syllables. எப்படி பாருங்கள்? இன்ஸ்டிடியூஷன். 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 ஷன் வந்திருக்கா லாஸ்ட்டில். நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? ஷன். ஆல்ரெடி நமக்கு தெரியும் எந்தெந்த வேர்ட்ஸை லெட்டர் ப்ரொனன்சியேஷனில் பார்த்துட்டோம், எப்படி வேர்ட்ஸை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு பார்த்துட்டோம். சரிங்களா? அப்போ இன்ஸ்டிடியூஷன். இன்ஸ்டிடியூஷன். நெக்ஸ்ட் பாருங்கள், டிட்டர்மினேஷன். எப்படி பிரிச்சிருக்கோம் பாருங்கள், சிலபிஃபை பண்ணியிருக்கோம் பாருங்கள். டிட்டர்மினேஷன். டிட்டர்மினேஷன். 5 syllables இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். 3 syllableலாம் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? இந்த வேர்டை பிரிச்சிருக்கோம். ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். இன்டர்நேஷ்னல். இன்டர்நேஷ்னல். ஷ்னல். இந்த இது லாஸ்ட் என்ன? ஏஎல் தனியாக நிற்காது. ஷ்னல். சரிங்களா? ஷ்னல். இன்டர்நேஷ்னல். சரிங்களா? இன்டர்நேஷ்னல். ஷ்னல். சரிங்களா? இன்டர்நேஷ்னல். ஸோ இதுதான் சிலபிள்ஸ். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நாங்கள் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் ஹாவ் ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன் டு அச்சீவ் their goals. Students should have strong determination to achieve their goals. Next பாருங்க, the institution advertised on TV for volunteers. சரிங்களா? the institution advertised on TV for volunteers. So reading passage. ஸோ இந்த பேசேஜை நான் அதுக்காக ரீட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்காக. Mithali lives in Hyderabad. I was interested to learn that her mother tongue is Tamil. ஸோ அவரோட மதர் டங் தமிழ். சரிங்களா? I felt very proud that she has been widely recognized and acknowledged. சரிங்களா? இந்த ரெட்டிங்கில் இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண பாருங்கள். widely recognized அண்ட் ஆல்சோ இந்த வேர்ட்ஸுக்கெலாம் நீங்களே சிலபிஃபை பண்ணி பாருங்கள். சரிங்களா? acknowledged. நெக்ஸ்ட் பாருங்கள், she was the highest run scorer in women's international cricket. So next, and the only woman cricketer to surpass the 6,000 run mark in ODIs. சரிங்களா? மித்தாலி is the first player to score 7 consecutive 50s. இந்த இடத்துல consecutive எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? consecutive. இதை எப்படி நம்ம இது பண்ணணும் பார்த்துக்குங்க, செலவு பண்ணணும். consecutive. கான் தனி, செக் தனி, யூ தனி, டியூ தனி, கான்செக்யூட்டிவ். சரிங்களா? ஸோ இதே மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வேர்ட்ஸுக்கு. Tendulkar of next. In fact, she is nicknamed Tendulkar of Indian women cricket, as he is presently the all-time leading run scorer for India in all formats, including Test, ODIs and T20s. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இதை பார்க்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ரீடிங் பேசேஜ் மட்டும் உங்களுக்கு 1 paragraph நான் ரீட் பண்ணி காட்டுறேன். ஸோ நல்லா லிசன் பண்ணுங்கள். த கிஃப்ட் ஆஃப் மஜாய். சரிங்களா? திஸ் இஸ் எ ஷார்ட் ஸ்டோரி. ஸோ ஐ வில் ரீட் இட் ஃபார் யூ. த கிஃப்ட் ஆஃப் மஜாய். $1.87. That was all. She had put it aside. 1 cent, and then the another, and then the another, in her careful buying of meat and other food. Della counted it 3 times. $1.87. $1.87. And the next day
would be Christmas. There was nothing to do but fall on the bed and cry. So Della did it. While the lady of the home is slowly growing quieter, we can look at the home. Furnished rooms at a cost of $8 a week. There is little more to say about it. In the hall below was a letter book, too small to hold a letter. There was an electric bell, but it could not make a sound. Also, there was a name beside the door. Mr. James Dillingham Young. அவங்களோட நேம் என்னதுன்னா மிஸ்டர் ஜேம்ஸ் டில்லிங்ஹாம் யங், ஒரு கேரக்டரோட நேம். சரிங்களா? When the name was placed there, Mr. James Dillingham Young was being paid $30 a week. Now, when he was being paid only $20 a week, the name seemed too long and important. It should perhaps have been Mr. James D. Young, but when Mr. James Dillingham Young entered the furnished rooms, his name became very short indeed. So I have read these 2 paragraphs for your understanding. So நீங்களும் என்ன பண்ணணும்னா இந்த பேசேஜை ரீட் பண்ணி உங்களுக்கு அசைன்மெண்ட் பார்ட்டு நாங்கள் அனுப்புவோம். சரிங்களா? இந்த பேசேஜை நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அசைன்மெண்ட் பார்ட் நாங்கள் அனுப்புவோம். What your homework is, you have to read the given assignment part and you have to record your reading. Okay, you have to read the given passages. ஸோ அந்த பேசேஜை ரீட் பண்ணி நீங்கள் என்ன செய்யணும், ரெக்கார்ட் பண்ணணும். ரெக்கார்ட் பண்ணிட்டு உங்களோட ரெஸ்பெக்டிவ் ஸ்டாஃபுக்கு நீங்கள் அதை அனுப்பணும். ஸோ இட் இஸ் எ ரீடிங் ஹேபிட். ஸோ அந்த கிளாஸில் நம்ம எப்படி வேர்ட்ஸை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், எந்தெந்த வேர்ட்ஸ் சைலண்ட் வேர்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். ஸோ பேசேஜஸை நம்ம ரீட் பண்ணி நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் அசைன்மெண்ட்டை உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி உங்கள் ரீடிங்கோட ரெக்கார்ட் பண்ணி என்ன செய்யணும், உங்களோட ரெஸ்பெக்டிவ் ஸ்டாஃப்க்கு நீங்கள் அனுப்பணும். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் அ ஹோம்ஒர்க் that I given to you. So thank you for listening, student.